எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய இயக்கம் வளர்வதற்கும் கழக சட்ட விதியை தலைவர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை அவர் கொண்டு வந்தார்கள். மற்ற விதிகள் எல்லாம் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ காலத்திற்கேற்றவாறு இடம் உண்டு. ஆனால் இந்த ஒரே ஒரு விதியை, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற முறையில் அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்ற விதியை கொண்டு வந்தார்கள். ஆனால் பழனிசாமி சர்வாதிகார போக்கால், ஆணவ போக்கால் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்ட விதியை இன்றைக்கு மாற்றி பொதுச் செயலாளராக போட்டியிடுவது 10 ஆண்டு காலம் 10 மாவட்ட கழக செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் அவர் போட்டியிடுவது தலைமை கழகத்திலே நிர்வாகியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு விதியை இணைத்தார். யார் போட்டியிட முடியும்? விட்டாதார்கள், மிராசாதார்கள், ஜமீன்தார்கள் தான் போட்டியிட முடியும். இந்த சூழ்நிலையை அதிமுக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த விதியை யாரும் திருத்தவோ ரத்து செய்யவில்லை. ஆனால் புரட்சித் தலைவர் அந்த விதியை சற்று பழனிசாமி அவர்கள் ரத்து செய்து